ஆனா நீங்க அவ பேசின எல்லா வார்த்தையிலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. பாவம் மாப்பிள்ள, அவ எப்படிதான் பேசுறது? ஓ, அப்ப நான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன், அப்படிதானே? ஐயோ ஐயோ, அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. மூர்த்தி, முதல்ல நாங்க பேசிட்டு இருக்கிறத வெளியிருந்து ஒட்டிக்கிறதே தப்பு. இதுல அட்வைஸ் வேற பண்றீங்களா? இல்ல மாப்பிள்ள, நாங்க ஒட்டுலாம் கேட்கல. நீங்க சத்தமா பேசுனது வெளியில வரைக்கும் கேட்டுச்சு, அதான். ஏய் எழில், எதுக்கு இப்ப நீ என்கிட்ட கோச்சுக்கிற மாதிரி அவன்கிட்டயும் கோச்சுக்கிற? அவன் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டான்? அம்மா தாயே, இங்க நான் தான் தப்பு. ஐயோ, நீங்க யாருமே தப்பு இல்ல, எல்லாருமே கரெக்டா இருக்கீங்க. போதுமா? மாப்பிள்ள, கோவத்துல எதுக்கு இப்படி வார்த்தையை விடுறீங்க? என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன கேட்டா? அம்மாவை நீங்க மொத்தமா ஏன் தூக்கி எறியறீங்க தானே கேட்டா. இதுவே வேற பொண்ணா இருந்திருந்தா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பையனை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு மூச்சு காத்து கூட பட விடாம பண்ணிருப்பாங்க. ஆனா என் தங்கச்சிக்கு உங்க அம்மா அவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் நினைக்கிறா. மாப்ள, அந்த நல்ல எண்ணத்துக்கு நீங்க பாராட்டி இருக்கணும். நீங்க என்னடனா கோவப்படுறீங்க. அதுதான் எனக்கு ஏன் புரியல. போதும், நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணி மேல என்ன டென்ஷன் ஏத்தாதீங்க. கேட்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. எழில், என்ன பேசிட்டு இருக்க நீ? அனாவசியமா எதுக்காக நீ இப்படி வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்க? மாப்ள, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. இதுல என்ன உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கையில திட்டாதீங்க மாப்பிள. அவளுக்கு உங்க அன்பு மட்டும்தான் வேணும். மூர்த்தி, இப்ப நான் உங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்பிள, உங்க தங்கச்சி நான் அடிச்சு கொடுமைலாம் படுத்தல. அப்படி சொல்லல. இங்க வந்ததே தப்புன்னு ஃபீல் பண்ண வைக்கிறீங்களா? மாப்பிள, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. அத்தை, கொஞ்சம் ஏன் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து என்னையே குறை சொல்ற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னை எவ்வளவு மரியாதையா நடத்துவீங்க. ஆனா இப்ப பாருங்களேன், என் அம்மா வீட்டுல இருந்து நான் இங்க வந்த உடனே இனிமே உனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல, இங்க வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருப்பான்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துறீங்க. அதானே? இனிமே இந்த வீட்டுல இருந்தா அது எனக்கு தான் அசிங்கம். சொல்றது கேளு. எங்க போற? எங்க போற? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேளுங்க மாப்ள. நான் உன்கிட்ட தான் பேசல. மாப்ள, மாப்ள நில்லு. மாப்ள, மாப்ள நில்லு மாப்ள. மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. மாப்ள, மாப்ள. ஐயோ, மூர்த்தி. ஐயோ, கைதுக்கு தான் சொன்னேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை, நம்ம இந்த விஷயத்துல தலையிட வேண்டான்னு. என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. நம்ம சமாதானப்படுத்த போய் அவரு வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு. அனி சும்மா இருங்க அனி. சிஸ்டர் அவர்கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தாங்க. ஆசானும் புரியுற மாதிரி எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. அவர் எதையுமே காதல வாங்காம அவர் மட்டும் கிளம்பி போறாரு. கயல், கயல், எங்க மேல ஏதாவது கோவமா இருக்கியா? என்ன இருந்தாலும் கையில் இந்த சூழ்நிலையில இத பத்தி நீ அவர்கிட்ட பேசி இருக்க கூடாது. இதுல 10வது குறைக்கு இவன் வேற உன் இருக்கிற பாசத்துல உன்னை விட்டு கொடுக்காம சப்போர்ட்டா பேசிட்டான். அதான் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. அவங்க அம்மா பண்ணதை நினைச்சு எல்லார் மேலயும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டான். நான் போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். ஆனந்தி, வண்டி சாவியும் மொபைலும் எடுத்துட்டு வா. சரிக்கா. இந்தாக்கா. கையில் பாத்து போ. எங்க எதுக்கும் நீங்களும் இப்ப என்னன்னு பாருங்க. டேய், சாவி இருக்கா சொன்ன. கடவுளே, நான் கூட நான் போயிட்டு வாங்க. அழாதீங்க. ஒண்ணும் புரியலையே.
கயல் சொல்லுமா கயல், எழில் எப்படி இருக்கான்? இப்போ கூல் டவுன் ஆயிட்டானா? மாமா எழில் அங்க வந்தானா? இங்க வரலையேம்மா. என்னம்மா, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு கயல்? சின்ன விஷயத்துக்காக பயங்கரமா கோவப்பட்டு வீட்டை விட்டு அவன் கிளம்பி போயிட்டான் மாமா. ஒருவேளை அங்க வந்தானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? சரி, நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பார்க்கறேன். நானும் தேடி பார்க்கறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுமா? எழில், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போலாம் வா. நான் எங்கேயும் வரல, என்ன தனியா விடு.